உலக வரலாற்றிலேயே தன் அழக மட்டும் வச்சு பல அரசர்களை கவிழ்த்த ஒரு ராணி. மீன்களை போல கண்கள், கிளிகளை போல மூக்கு அப்படின்னு எகிப்து சாம்ராஜ்யத்திலேயே இப்படி ஒரு பெண்ணை வேற யாருமே பார்த்திருக்க மாட்டாங்க. ஆமாங்க, அவங்க தான் கிளியோபட்ரா. அவங்களோட அழகுல மட்டும் இல்லைங்க, ஆட்சி பண்ற முறையிலையும் அவங்களுக்கு நிகரா வேற யாராலுமே நிக்க முடியாது. அந்த அளவுக்கு வீரம் கொண்ட பெண்மணியும் கூட. ஒரு பெண் தன் அழக வச்சு இப்படியுமா பண்ணனா அந்த காலத்துல அப்படிங்கிற விஷயத்தையும், அப்படிப்பட்ட கிளியோபட்ரா அவங்களோட 39வது வயதுல எப்படி வினோதமான முறையில இறந்து போனாங்க அப்படிங்கிற ஒரு மிஸ்டீரியஸான சம்பவத்தை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல டீடைலா பார்க்க போறோம். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு மிஸ்டரி வீடியோங்க. பழங்காலத்தை நோக்கி பின்னாடி போக போறோம். வீடியோ பயங்கர இன்ட்ரெஸ்டா இருக்க போது, சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க. வெல்கம் டு ஐஆர் தமிழ். கிளியோபட்ரா இவங்க எகிப்து தேசத்தை காலங்காலமா ஆண்டுட்டு வர வம்சத்தை சேர்ந்தவங்கலாம் இல்லைங்க. அலெக்சாண்டர் தி கிரேட் எகிப்து நாட்டை பிடிக்கும் பொழுது அந்த நாட்டை பாத்துக்கிறதுக்காக பிட்டோலிமி ஒண்ணுங்கிற ஒரு அரசரை உட்கார வைப்பாரு. அவங்களோட வம்சத்தை சார்ந்தவங்க தான் இளவரசி கிளியோபட்ரா. இவங்க வாழ்ந்த காலம் பாத்தீங்கன்னா கிமு 69ன்னு சொல்லலாம். அதாவது சரியா இப்போல இருந்து 2100 வருஷத்துக்கு முன்னாடி. தனக்கு 18 வயது இருக்கும் பொழுதே தன்னோட அப்பா இறந்து போகவும் எப்படியாவது அரசாட்சியை பிடிச்சிடலான்னு முடிவு பண்ண கிளியோபட்ரா எகிப்து நாட்டோட சட்டத்தின்படி தான் ரத்த சொந்தமான 10 வயது தம்பியவே திருமணம் செஞ்சு எகிப்தோட ராணிங்கிற அதிகாரத்திலையும் உட்கார்றாங்க. ஆட்சியை பிடிச்சி உட்கார்ந்தது மட்டும் கிடையாதுங்க, மக்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கு, அதை எப்படி தீர்த்து வைக்கலாம், எகிப்து நாட்டை எப்படி தலை சிறந்த நாடா மாத்தலாம் அப்படின்னு மீட்டிங் மேல மீட்டிங் போட்டு அதை நிறைவேற்றவும் செய்யறாங்க. உதாரணத்துக்கு எகிப்து நாட்டு மக்கள் கிட்ட போய், இங்க ஆட்சி செஞ்ச அரசர்கள்லயே உங்களுக்கு யாரு பிடிச்சவங்க அப்படின்னு கேட்டா அங்க உள்ள மக்கள் எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரே பதில் கிளியோபட்ரா தான். இதனாலேயே கிளியோபட்ராவுடைய பேரு பாத்தீங்கன்னா உலகம் முழுக்க பயங்கரமா பரவ ஆரம்பிக்குது. இத ஒரு பக்கம் அமைதியா கவனிச்சிட்டு இருந்த கிளியோபட்ராவுடைய கணவன் பாத்தீங்கன்னா, இங்க நம்ம ராஜாவா இருக்கோம், நம்மள பத்தி யாரும் பேச மாட்டாங்க, கிளியோபட்ராவை மட்டும் தலையில தூக்கி வச்சு ஆடுறாங்க அப்படின்னு பொறாமையில கிளியோபட்ராவை எப்படியாவது தீர்த்த கட்டணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராருங்க. இந்த ஒரு விஷயத்தை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்ட கிளியோபட்ரா பாத்தீங்கன்னா, இன்னும் கொஞ்ச நாள் போனா இவன் நம்மள கண்டிப்பா கொன்றுவான் அப்படின்னு பக்கத்து நாட்டுல இருக்கிற ரோம் நாட்டு ராஜாவான ஜூலியஸ் சேசர்ட்ட ஹெல்ப் கேக்குறாங்க. அதே சமயத்துல இங்க கிளியோபட்ராவுடைய அழகுல மயங்கின ஜூலியஸ் சேசர் பாத்தீங்கன்னா கண்ணை மூடிட்டு கிளியோபட்ராக்கு உதவி செய்ய தயார்னு சொல்லிட்டாரு. இந்த பக்கம் ஜூலியஸ் சேசருக்கும் அந்த பக்கம் கிளியோபட்ராவுடைய கணவனுக்கும் பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு போர் நடக்க ஆரம்பிக்குது. இறுதியா அந்த போரோட கடைசியில ஜெயிச்சது பாத்தீங்கன்னா ஜூலியஸ் சேசர். அவ்வளவுதாங்க, கிளியோபட்ராட்ட இவ்வளவு நாள் இருந்த அந்த ஒரே ஒரு பிரச்சனையும் பாத்தீங்கன்னா முடிஞ்சு போகுது. இப்போ மறுபடியும் எகிப்தோட சிங்காசனத்துல உட்காரணும், அதுக்கு ஒரு ராஜாவை கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தன்னோட இன்னொரு தம்பியை திருமணம் செஞ்சு மறுபடியும் ஆட்சி பிடிக்கிறாங்க கிளியோபட்ரா. இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, ரோம் நாட்டு ராஜாவான ஜூலியஸ் சேசர் பாத்தீங்கன்னா அங்க கிளியோபட்ராவோடைய எகிப்திலே கொஞ்ச நாள் தங்க ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா ஜூலியஸ் சேசரும் கிளியோபட்ரா எப்ப முதல்ல உதவி கேட்க வந்தாங்களோ அப்ப அவங்க பார்த்த உடனே அவங்கள அழகுல மயங்கி அவங்கள புடிச்சு போயிருச்சு. அதனால அவரும் பாத்தீங்கன்னா கிளியோபட்ரா கூடயே கொஞ்ச நாள் தங்கி எகிப்தோட கட்டுமான பணிகள், கலைகள், கலாச்சாரங்கள் எல்லாத்தையுமே பார்த்து வியந்து அவர் ரோம் நாட்டுக்கு திரும்பின உடனே அவர் கத்துக்கிட்ட மொத்த விஷயங்களையுமே பாத்தீங்கன்னா அந்த நாட்டு மக்களுக்கு சொல்லி தராரு ஜூலியஸ் சேசர். இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இவர் எகிப்துல இருந்து கலை கலாச்சாரத்தை மட்டும் கொண்டு வரலைங்க, கிளியோபட்ராவையும் சேர்த்து தன்னோட கூட்டிட்டு வந்துட்டாரு. இதுக்கு நடுவுல சேசருக்கும் கிளியோபட்ராவுக்கும் நடுவுல ஒரு குழந்தையும் பிறக்குது, அதுதான் லிட்டில் சேசர். அப்படியே பாத்தீங்கன்னா கொஞ்ச நாட்களும் கடந்து போகுது. அப்பதான் ரோம் நாட்டுல ஒரு கிளர்ச்சியும் வெடிக்குது. அது என்னன்னா, சேசர் என்னதான் தலை சிறந்த அரசனா இருந்தாலும் அவரோட அரசாட்சியில அவரை எதிர்த்து யாராவது ஒரு ஆள் கேள்வி கேட்டாங்கன்னா அந்த கேள்வி கேட்டவங்களோட உயிர் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல போயிடும். அந்த அளவுக்கு மனுஷன் கோபமான ஆளு. இந்த ஒரு விஷயம் மட்டும் பிடிக்காத அந்த ரோம் நாட்டு மக்கள் பாத்தீங்கன்னா ஒரு கிளர்ச்சியை உண்டாக்கி ஜூலியஸ் சேசரை ரோம் நாட்டுல உள்ள ஒரு முக்கியமான இடமான செனட் சபையிலே வச்சு கொல்றாங்க. இத பார்த்த கிளியோபட்ரா பாத்தீங்கன்னா இதுக்கு மேல இந்த இடத்துல இருந்தா நமக்கு சேஃப் இல்ல அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட சொந்த ஊரான எகிப்துக்கே மறுபடியும் திரும்பி போக ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அப்படி போன கொஞ்ச நாள்லயே பாத்தீங்கன்னா அவங்களோட ஹஸ்பண்டான அவங்களோட 2வது தம்பியும் பாத்தீங்கன்னா வியாதியால இறந்து போறாரு. இப்போ கிளியோபட்ரா சிங்காசனத்துல உட்காரணும் அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு ஆண் துணை தேவைப்படும். இத பத்தி யோசிச்ச கிளியோபட்ரா தன் மகன் லிட்டில் சேசரையே ராஜாவை உட்கார வச்சு பக்கத்துல உட்காந்துக்கிறாங்க. இதுக்கப்புறம் இவங்க செஞ்ச ஒரு ஆட்சி தான் பல கல்வெட்டுகள்ல ஒரு சாதனையாவும் படைக்கப்பட்டிருக்கு. இன்னும் சொல்ல போனா எகிப்து நாடே பாத்தீங்கன்னா இதுக்கு அப்புறம் தான் ஒரு தலை சிறந்த நாடா இந்த உலகத்துக்கே தெரிய ஆரம்பிக்குது. காயின்ல கிளியோபட்ராவுடைய முகத்தை பதிக்கிறது, பெரிய பெரிய கட்டிடங்களுக்கு அவங்களோட பெயரை வைக்கிறது அப்படின்னு மொத்த எகிப்தையுமே ஒத்தால ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க கிளியோபட்ரா. அதே டைம்ல அந்த பக்கம் ரோம்ல ஜூலியஸ் சீசரை கொண்டவங்களை நாங்க கொண்டே தீருவோம் அப்படின்னு சீசரோட விசுவாசிகளாகிய மார்க் ஆண்டனி, ஆக்டோவியன் இவங்க 2 பேருமே கிளியோபட்ராவுடைய உதவியோட கிளர்ச்சி கும்பல் எங்கெங்கெல்லாம் பதுங்கி இருக்காங்களோ அங்கெங்கெல்லாம் போய் அவங்க மொத்த
பேரையுமே கண்டந்துண்டமா வெட்டி போடுறாங்க. இந்த போரோட வெற்றியினால மார்க் ஆண்டனி, ஆக்டோவியன் இவங்க 2 பேருமே பாத்தீங்கன்னா சிங்காசனத்துல உட்கார்ந்து ரோம் நாட்டை பாதி பாதியா ஆள ஆரம்பிக்கவும், உடனே மார்க் ஆண்டனி பாத்தீங்கன்னா நம்ம இந்த போர்ல ஜெயிச்சிட்டோம், கிளியோபட்ராக்கு கண்டிப்பா இதனால ஒரு விருந்து வச்சே ஆகணும் அப்படின்னு கிளியோபட்ராவை ரோமுக்கு அழைக்கிறாங்க. கிளியோபட்ராவும் தங்கங்களால தன்னை அலங்கரிச்சுக்கிட்டு விலையை உயர்ந்த ஆடைகளை அணிஞ்சு ஒரு பிரம்மாண்டமான கப்பல்ல ரோம் போய் இறங்கவும், அதை பார்த்த மார்க் ஆண்டனி எப்படி ஜூலியஸ் சீசர் கிளியோபட்ராவை பார்த்த உடனே மயங்கிட்டாரோ அதே மாதிரி இவரும் விழுந்துட்டாரு. அவரோட காதல கிளியோபட்ராட்ட தெரிவிக்கவும் கிளியோபட்ராவும் பாத்தீங்கன்னா அதுக்கு சரின்னு சொல்லிடுவாங்க. ஆனா இந்த காதல் தான் கடைசில கிளியோபட்ராவோட லைஃபையே புரட்டி போட போகுதுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? ஆமாங்க, இந்த இடத்துல கிளியோபட்ராவை காதலிச்ச ஆண்டனி பாத்தீங்கன்னா தன்னோட மனைவி குழந்தைகள் எல்லாத்தையுமே ரோம்லயே விட்டுட்டு கிளியோபட்ரா கூட எகிப்துக்கு கிளம்பி போயிருவாரு. எகிப்துக்கு போன உடனே அங்க அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும். அந்த குழந்தைய வச்சு இந்த 2 பேருமே அங்க சந்தோஷமா வாழ்வாங்க. இதை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்ட ஆக்டோவியன் பாத்தீங்கன்னா ரோம்ல பாதி மட்டும் இல்லைங்க, ரோம் ஃபுல்லா தனது கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டு ஒரு மிகப்பெரிய சேனையா உருவாக்கிடுவாரு. இப்போதான் கதையில ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டே வருது. மார்க் ஆண்டனி பாத்தீங்கன்னா தனக்கு ஒரு விஷயம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக கிளியோபட்ராட்ட எனக்கு நீ ஒரு உதவி பண்ணினா உனக்கு ரோம்ல சில இடங்களையே நான் பரிசா கொடுப்பேன் அப்படின்னு வாக்கு கொடுக்கிறாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஆக்டோவியன் பாத்தீங்கன்னா மார்க் ஆண்டனிய கவுக்கிறதுக்கு இதுதான் சரியான நேரம் அப்படின்னு ஊர் மக்கள் எல்லாத்தையும் திரட்டி, கிளியோபட்ரா நம்ம இனத்து ஆளே இல்ல, அவளுக்கு போய் நம்ம ராஜ்யத்துல உள்ள இடங்களை மார்க் ஆண்டனி கொடுக்க போறாராம் அப்படின்னு மக்களை மார்க் ஆண்டனிக்கு எதிராக திருப்பி விட்டுருவான். அதுலயும் பாத்தீங்கன்னா மார்க் ஆண்டனியோட பழைய வைஃபுக்கு ஒரு சிலையை செஞ்சு அந்த சிலைக்கு பாத்தீங்கன்னா கையில ஒரு தராசையும் கொடுத்து, பாருங்க எகிப்து ராணி அழகுக்காக மயங்கி போய் தான் பொண்டாட்டியே விட்டுட்டு போயிட்டா மார்க் ஆண்டனி அப்படின்னு மக்கள் எல்லாத்தையும் தூண்டி விடவும், அடுத்த நொடியே பாத்தீங்கன்னா மக்கள் மத்தியில கிளர்ச்சி வெடிக்க ஆரம்பிக்குது. மார்க் ஆண்டனிக்கு ஆதரவா இருந்த அத்தனை மக்களும் பாத்தீங்கன்னா இப்ப ஆக்டோவியன் பக்கம் வந்துட்டாங்க. இதை கேள்விப்பட்டு டென்ஷனான மார்க் ஆண்டனி பாத்தீங்கன்னா கிளியோபட்ராவோட மொத்த எகிப்து சேனையையும் திரட்டி ஆக்டோவியனுக்கு எதிராக ஒரு போர் தொடுக்க தயாராகிறாங்க. அந்த பக்கம் ஆக்டேவியன் அவனோட முழு சேனையோட நிக்கிறான். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா மார்க் ஆண்டனியும் கிளியோபட்ராவும் நிக்கிறாங்க. போரும் தொடங்க ஆரம்பிக்குது. ரொம்ப நேரம் நடந்த அந்த போர்ல பாத்தீங்கன்னா இறுதியா போரோட கடைசியில பாத்தீங்கன்னா நம்ம மார்க் ஆண்டனியும் கிளியோபட்ராவும் தோத்து போய் தன்னோட சொந்த ஊருக்கே திரும்பி ஓடுறாங்க. அப்போ மார்க் ஆண்டனி கிளியோபட்ரா கிட்ட நான் இன்னும் சில வீரர்களை திரட்டி ஆக்டேவியனுக்கு எதிராக போர் தொடுக்க போறேன் அப்படின்னு மார்க் ஆண்டனி தனியா போகவும், இதை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்ட ஆக்டோவியன் பாத்தீங்கன்னா அவங்கள பின்தொடர்ந்து வந்து மார்க் ஆண்டனி இருக்கிற இடத்தை கரெக்டா கண்டுபிடிச்சி அவரோட போர் செஞ்சு அவரை சிறையும் பிடிக்கிறாரு. இந்த விஷயம் ஒரு ஒற்றன் மூலியமா கிளியோபட்ராக்கு தெரிய வர ஆக்டோவியனை பார்த்து ரொம்பவுமே பயந்து அவங்களோட மொத்த சேனையுமே ஒரு கவசம் போல எகிப்தோட எல்லையில நிப்பாட்டி கிளியோபட்ரா எகிப்தோட ரொம்பவுமே சேஃபான ஒரு பகுதிக்கு போய் தஞ்சம் அடைகிறாங்க. அப்போ அவங்க பதுங்கி இருந்த இடத்துல இருந்தே மார்க் ஆண்டனி ஒரு லெட்டர் எழுதுறாருங்க. அந்த லெட்டர்ல அப்படி என்ன இருந்ததுன்னா, என்னால இனிமேலும் உயிர் வாழ முடியாது, நான் என்னையே என்னுடைய செல்வங்களையும் அனைத்தையுமே மொத்தமா தீ வச்சுக்க போறேன் அப்படின்னு மார்க் ஆண்டனிக்கு சீக்கிரட்டா ஒரு லெட்டர் அனுப்புறாங்க. இத சிறையில இருந்து பார்த்த மார்க் ஆண்டனி பாத்தீங்கன்னா என்ன நினைச்சாரோ தெரியல, கிளியோபட்ரா இல்லாத உலகத்துல நானும் இனி வாழ முடியாது அப்படின்னு அவர்கிட்ட இருந்த ஒரு கத்தி எடுத்து தான் உயிரை தானே மாச்சிக்கிட்டாரு. அந்த பக்கம் இத பத்தி தெரிஞ்சுக்கிட்ட கிளியோபட்ரா பாத்தீங்கன்னா அந்த கடிதத்துல சொன்ன மாதிரியே தீ குளிக்கலான்னு பிளான் போடுறதுக்குள்ள ஆக்டேவியன் எகிப்துக்குள்ள புகுந்து அவங்களோட மொத்த சேனையுமே அழிச்சு சூசைட் பண்ணலான்னு பிளான் போட்ட கிளியோபட்ராவையும் அவங்களோட பிள்ளைகளையும் பாத்தீங்கன்னா மொத்தமா சிறை பிடிக்கிறாரு. இருந்தாலும் இங்க ஆக்டேவியன் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல மனசு கொண்டவர் தான் போல. மார்க் ஆண்டனியோட இறுதி சடங்குல பாத்தீங்கன்னா அதை கிளியோபட்ராவே முன்னிருந்து பண்ணட்டும் அப்படின்னு அவங்கள பண்ண விட்டு அவங்களுக்கு ஒரு மனநிறைவை கொடுத்தாரு. ஆனா இந்த மன சந்தோஷம் பாத்தீங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு நிலைச்சு நிக்கலைங்க. ஆக்டேவியன் இந்த சடங்கு முடிஞ்சதுமே கிளியோபட்ராவையும் சரி அவங்க பிள்ளைகளையுமே சரி இவங்க அத்தனை பேரையுமே ஒரே சங்கிலியால கட்டி ரோம் நாட்டு முழுக்க சாலைகள்ல தரன்னு இழுத்துட்டு போக முடிவு பண்ணிருக்காரு அப்படிங்கிற செய்தி பாத்தீங்கன்னா கிளியோபட்ராவோட காதுகளுக்கு போகுது. இந்த விஷயத்தை கேட்டு பயந்து போன கிளியோபட்ரா இதுக்கு மேல உயிரோட இருந்தா நம்ம வம்சத்தோட மானமே ஒரே அடியா அழிஞ்சு போயிரும் அப்படின்னு எகிப்துல உள்ள மிக கொடிய விஷம் கொண்ட ஒரு பாம்பை அவங்கள அவங்க மேலேயே கடிக்க விட்டு விஷம் தலைக்கு ஏறி பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்திலேயே இறந்தும் போறாங்க. இதை கேள்விப்பட்ட ஆக்டேவியன் பாத்தீங்கன்னா அவரோட நல்ல மனசை வச்சு மார்க் ஆண்டனியை எங்க புதைச்சாரோ அதே இடத்துல தான் பாத்தீங்கன்னா கிளியோபட்ராவையும் சடங்கு செஞ்சு அங்கேயே புதைக்கிறாரு. இதைத்தான் கிளியோபட்ராவோட முடிவு பாத்தீங்கன்னா 39 வயதிலேயே இவ்வளவு வினோதமான முறையில இருந்தாலுமே அவங்களோட பெயர் இப்போ வரையும் பேசப்படுறதுக்கான காரணம் அவங்க ஆட்சி செஞ்ச முறை தாங்க. பக்கத்துல இருந்த ரோம்ல நினைச்சப்பெல்லாம் மிகப்பெரிய கிளர்ச்சி வெடிச்சப்போ எகிப்துல பாத்தீங்கன்னா கிளியோபட்ரா ஆட்சியில மக்களுக்கு மத்தியில அப்படி ஒரு சம்பவம் ஒண்ணு கூட நடக்கல. இதை வச்சே நமக்கு தெரிஞ்சிருக்கும் கிளியோபட்ரா அவங்க நாட்டு மக்களை எப்படி பாத்துக்கிட்டாங்க அப்படின்னு. மத்தபடி அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் நடந்த அவங்க உறவு முறையில் நடந்த பல விஷயங்கள் பாத்தீங்கன்னா வெறும் வரலாறு மட்டுமே. இப்படி ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னு அந்த வரலாறு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கிளியோபட்ராவுடைய இந்த ஒரு வீடியோங்க. அவ்வளவுதாங்க இந்த வீடியோ ரொம்பவும் சுவாரஸ்யமாவும் சோகமாவும் இருந்ததுல இந்த வீடியோ எப்படி இருந்தது, கிளியோபட்ராவுடைய வாழ்க்கை கதையை பத்தி
நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய எல்லா கருத்துக்களையும் மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவுடன் மீண்டும் சந்திப்போம். See you. Bye bye.